ஏலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்திலிருந்து தீபக் வெளியேறி விட்டதை கேட்டதும் ஆர்த்திக்கு பயங்கரமான கோபம் வந்தது. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு இன்னமும் கொஞ்ச நேரத்துல தீபக் இங்க இருக்கணும் என்று மேனேஜரை பார்த்து கோபமாக கத்தினாள். தீபக் அவமானப்பட்ட விஷயம் சௌந்தர்யாவுக்கு தெரிவதற்குள் இந்த பிரச்சனையை எல்லாம் சரி செய்துவிட வேண்டும் என்று ஆர்த்தி நினைத்தாள். நவீன் அங்கே நடக்கும் எல்லாவற்றையும் தெளிவாக கவனித்துக் கொண்டிருந்தான். வெளியில் சென்ற மேனேஜர் சில நிமிடங்களில் திரும்பி வர ஆர்த்தி அவரை பார்த்து, என்னாச்சு, தீபக்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று கோபம் கலந்த தோணியில் கேட்டாள். உடனே மேனேஜர் கொஞ்சம் தயங்கியபடி, இல்ல மேடம், வெளியில அவரை எங்கேயும் காணோம், இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ஆளுங்களை அனுப்பி அவரோட இடத்துக்கு போய் பார்க்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க என்று சொன்னார். ஒரு சின்ன விஷயத்த கூட உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதா? நீங்க எல்லாம் எதுக்கு மேனேஜர்னு இருக்கீங்க? நீங்க பண்ணன தப்பால இப்ப எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க என்று கோபமாக கத்தினாள் ஆர்த்தி. தீபக் வராமல் ஏலத்தை ஸ்டார்ட் செய்து அந்த விஷயம் சௌந்தர்யாவுக்கு தெரிந்துவிட்டால் பிரச்சனையாகிவிடும் என்று ஆர்த்தி ரொம்பவே பயந்தாள். அவர்கள் பேசுவதை கேட்டு அங்கிருந்த ஆட்கள் எல்லோரும் தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஆர்த்தி தேடும் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யார் என்று பார்ப்பதற்கு ஆர்வமாக இருந்தது. இன்னொரு புறம் நவீனும் ஆர்த்தி வாயிலிருந்து தீபக்கின் பெயரை கேட்டதும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனால் அந்த விஷயத்தை ஜீர்ணிக்கவே முடியவில்லை. அப்போது அவன் பிரியாவையும் சரவணனையும் பார்த்து, எனக்கு ஒண்ணுமே புரியல, உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது? அந்த தீபக்கும் ஆர்த்திக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக இவங்க அவன் பேரை சொல்லிட்டு இருக்காங்க என்று கேட்டான். சரவணனும் குழப்பத்தோடு சுற்றிலும் பார்த்தபடி, தீபக் மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு எப்படி இவ்வளவு பெரிய கான்டாக்ட் கிடைச்சது என்று சொல்ல, இந்த ஆர்த்தி தீபக்க பாக்குறதுக்காக தான் இங்க வந்ததா கேள்விப்பட்டேன் என்று எரிச்சலுடன் சொன்னான் நவீன். அதை கேட்டதும் சரவணன் ஆச்சரியத்துடன், இது எப்படி சாத்தியம்? அப்படியெல்லாம் நடக்க சான்ஸே இல்லையே என்று கேட்டான். பிரியா அவர்கள் பேசுவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் இந்த முறை நவீனின் செயல்களை எல்லாம் அவள் நன்றாக புரிந்து கொண்டதால் அவன் சொல்லும் எதையும் ஏற்றுக்கொள்ள தயங்கினாள். நான் உண்மையதான் சொல்றேன், அவனை நினைச்சா எனக்கு கோபம் தான் வருது. இந்த பொண்ணு வரது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், அதான் வேணும்னே சண்டை போட்டுட்டு போயிட்டான். எல்லார் முன்னாடியும் ஹீரோ ஆக ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். அவனை பத்தி ஏதாவது பேசினா அவனோட ஆட்டிடியூட் ரொம்பவே மாறுது என்று நவீன் கோபத்தில் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் தீபக்கின் மீது இருந்த கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அதுவரைக்கும் அமைதியாக இருந்த பிரியா இப்போது அவளுக்குள் இருந்த கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாமல், நவீன், தீபக் வெளியே போனதுக்கு காரணம் நீதான். நீ அவங்கள அசிங்கமா பேசினதுனாலதான் அவங்க வெளியே போனாங்க. அதுவும் கணேஷ் அங்கிள் தான் தீபக்க கட்டாயப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போனாரு. நீ அவ்வளவு பேசியும் தீபக் உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல. அமைதியா பாச கிழிச்சு போட்டுட்டு போயிட்டான். நீ கூட என்ன தனியா விட்டுட்டு ஓடி போனப்போ ஹெல்ப் கேட்க தான் போனேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு செல்ஃபிஷ், பக்கா செல்ஃபிஷ் என்று தன் மனதில் இருந்ததை எல்லாம் கொட்டி தீர்த்தாள். அதை கேட்டதும் நவீன் ஒரு கணம் அதிர்ச்சியுடன் என்ன சொல்வதென்று தெரியாமல், இல்ல பிரியா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இப்ப எதுக்கு இந்த விஷயத்த வேற பக்கம் டைவர்ட் பண்ணி கொண்டு போற என்று கேட்டான். அதற்கு பிரியா எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல, பிரியா, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம நீ ஏன் மேல கோவப்படுற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் என்று நவீன் விரக்தியுடன் கேட்டான். நீ என்ன பண்ணல நவீன், நேத்துல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது என்று சொல்லிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் பிரியா. பிரியா, ஏன் இப்படி பண்ற என்று கத்தி கேட்ட நவீன், இந்த தீபக் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போயிடுறான் என்று கோபமாக பற்களை கடித்தபடி சொல்லிக் கொண்டான். ப்ரோ, அவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க போல இருக்கு, போய் சமாதானப்படுத்துங்க. உங்க மேல இருக்கிற கோபத்துல அவங்க தீபக் கிட்ட ஏதாவது சொல்ல போறாங்க, அப்புறம் பிரச்சனை இன்னமும் அதிகமாகும் என்று சரவணன் நவீனை எச்சரித்தான். அதை கேட்டதும் நவீன் சில நொடிகள் அமைதியாக யோசித்தான். அதற்கு பிறகு அவனுடைய பார்வை ஆர்த்தியின் மீது விழுந்தது. அவள் அருகில் நின்றிருந்த மேனேஜரை திட்டிக் கொண்டிருந்தாள். நவீனுக்கு இப்போது எப்படியாவது ஆர்த்தியிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. பிரியாவை விடவும் ஆர்த்தி அந்தஸ்தில் பெரிய ஆளாக இருந்ததால் எப்படியாவது அவளிடம் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்தான். உடனே ஆர்த்தியிடம் சென்ற நவீன், ஹலோ மிஸ் ஆர்த்தி, நான் நவீன், காயத்ரி தேவி ஃபேமிலியை சேர்ந்தவன். சென்னையில சிவம் குரூப்ஸ்னு எங்களுக்கு சொந்தமா ஒரு கம்பெனி இருக்கு. நீங்க தீபக்னு ஒருத்தனை பத்தி பேசுறத நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு அவனை எப்படி தெரியும்னு தெரிஞ்சுக்கலாமா என்று மெல்லிய புன்னகையுடன் பேச ஆரம்பித்தான். அதை கேட்டு ஆர்த்தி கோபத்துடன் அவனை மேலிருந்து கீழ் வரைக்கும் பார்க்க ஆரம்பித்து விட்டு, இப்ப நான் யார் கூடவும் பேச விரும்பல, தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க என்று எரிச்சலாக சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் நகர்ந்து சென்றாள். அவளுடைய நடத்தையை பார்த்து நவீனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதுக்கு பிரியா பின்னாடி போயிருக்கலாம், இவள நம்பி பிரியாவை விட்டுட்டேன் என்று கோபப்பட்டான். உடனே கொஞ்சம் தள்ளி நின்ற ஆர்த்தியை பார்த்து, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஆர்த்தி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று நவீன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கே வந்த மேனேஜர், ஹலோ, உனக்கு என்ன வேணும் இப்போ? உன்னால இப்ப இங்க இவ்ளோ பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்கு, தேவையில்லாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி என்னோட வேலைக்கு வேட்டு வச்சிராத என்று கோபமாக சொன்னார். சார், இந்த குழப்பத்தை தீக்கணும்னு தான் நான் அவங்க கிட்ட பேச வந்தேன். ஆனா அவங்க என் பேச்சையே சுத்தமா கேட்கல.
அந்த தீபக் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற ஒரு ஜோக்கர். அவனுக்குன்னு எந்த அந்தஸ்தும் இல்ல. நீங்க அவனை தேடி டைம் வேஸ்ட் பண்றீங்க என்று நவீன் முகத்தை சுளித்துக் கொண்டே சொன்னான். உடனே மேனேஜர் அவனை பார்த்து, இப்ப நீ போக போறியா இல்லையா? தேவையில்லாம மேடம டென்ஷன் படுத்தாத. அவங்க ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க. இந்த டைம்ல நீ வந்து தீபக்க பத்தி தப்பா பேசினா கண்டிப்பா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க என்று கோபமாக சொன்னார். சார், நான் சொல்றது உண்மை. அந்த தீபக் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன். இந்த ஏலத்துக்கான பாச கூட அவன் யார்கிட்டயோ ஓசில தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க என்று நவீன் கோபமாக மேனேஜரை பார்த்து கத்தினான். அப்போது அந்த மேனேஜர் திரும்பி சரவணனை பார்த்து, மிஸ்டர் சரவணன், முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இல்லனா இங்க இருந்து அடி வாங்கிட்டு தான் போவான். ஏற்கனவே மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டே இருக்கான். இவனால என்னோட வேலை தான் போயிடும் போல இருக்கு என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டதும் சரவணன் ஓடி வந்து நவீனை அங்கிருந்து அழைத்துச் சென்றான். மேனேஜர் நவீனை முறைத்து பார்த்து கொண்டே தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அப்போது சரவணன் நவீனை தனியாக இழுத்து கொண்டு வந்து, ப்ரோ, எதுக்கு சண்டை போடுறீங்க? விடுங்க. இவங்க எல்லாரும் எதுக்காக அந்த தீபக்க தேடுறாங்கன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க என்று சொன்னான். அப்படி எப்படி விட முடியும் சரவணா? என்ன இருந்தாலும் அந்த தீபக் எங்க குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் என்ன செஞ்சாலும் அதனால எங்க குடும்ப பேரு தான் கெட்டு போகும். அந்த உதவாக்கரைய வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க? எனக்கு சந்தேகமா இருக்குன்னு தான் அவங்க கிட்ட கேட்க போனேன். ஆனா அவங்க அதை கேட்க கூட தயாரா இல்ல. நானும் அவங்க அளவுக்கு ஈக்குவலான குடும்பத்தை சேர்ந்தவன் தான். என்ன எப்படி அவங்க இப்படி பேசலாம் என்று நவீன் சத்தமாக கத்தி சொன்னான். அதை கேட்டதும் அங்கிருந்த மொத்த ஆட்களும் நவீனை திரும்பி பார்த்தார்கள். சரவணனுக்கு அந்த நேரத்தில் ரொம்பவே சங்கடமாக இருந்தது. எப்படியாவது நவீனை சமாதானப்படுத்தி அந்த இடத்திலிருந்து கூட்டிச் சென்றுவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தான். அதே சமயத்தில் நவீனின் குரலை கேட்டு அங்கே நின்றிருந்த ஆர்த்தியின் செக்யூரிட்டி கார்டு ஒருவன் அவர்களிடம் வந்தான். நான் ஆரம்பத்துல இருந்தே உங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கேன். எங்க மேடம தேவையில்லாம வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க. உங்க கூட அவங்க பேசியே ஆகணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா? அவங்களுக்கு யார் கூடவும் பேச பிடிக்காது. போய் அமைதியா உட்காருங்க. இல்லனா நான் உங்க 2 பேரையும் இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியதா இருக்கும் என்று கோபமாக சொன்னான். ஓகே சாரி என்று சொன்ன சரவணன் உடனே நவீனை அழைத்துக் கொண்டு அவனுடைய இடத்தில் உட்கார வைத்தான். ஆனால் ஆர்த்தியும் மேனேஜரும் பேசுவதை பார்த்து நவீனுக்கு அவர்கள் மீது சந்தேகம் எழுந்தது. அதே சமயத்தில் தன்னுடைய பாட்டியை பற்றியும் அவன் கவலைப்பட்டான். என்னால ஏதாச்சும் அவமானம் ஏற்பட்டா அது பாட்டியோட பேரை தான் பாதிக்கும். இந்த தீபக் யாரு? அவனுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். ஆனா இப்போ பிரியா வேற கோவத்துல வெளியே போயிட்டா. அவளை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? அவ கோச்சிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா பாட்டி ரொம்ப கோவப்படுவாங்களே என்று நவீனின் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. இன்னொரு புறம் ஏலத்திலிருந்து வெளியே வந்த தீபக்கும் கணேஷும் ரொம்ப தூரத்திற்கு வந்து விட்டார்கள். காரில் சென்று கொண்டிருந்த போது கணேஷ் எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருந்தார். இத்தனை நாட்களில் இல்லாத அளவுக்கு இன்று அவருடைய மனது ரொம்பவே பாதித்தது. தீபக் அடிக்கடி திரும்பி அவரை பார்த்து கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்தான். தீபக், நாம ஏலத்துக்கு வந்திருக்கவே கூடாது. என்னாலதான் நீ அவங்க கிட்ட எல்லாம் இவ்ளோ பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு. சில நேரத்துல என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னோட பிடிவாதத்தால என்ன சுத்தி இருக்கிறவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க என்று கணேஷ் சோகமாக சொன்னார். அவர் தன்னுடைய தவறை நினைத்து வெட்கப்பட்டார். அங்கிள், இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அந்த நவீன பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நீங்க இல்லாம நான் மட்டும் போயிருந்தாலும் அவன் அப்பவும் என்ன அவமானப்படுத்தி தான் அனுப்பியிருப்பான். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பழகி போச்சு. நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க என்று சொன்னான் தீபக். தீபக் சொன்னதை கேட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்ட கணேஷ், ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அந்த நவீன் கண்டிப்பா உன்னை அவமானப்படுத்துறதுல தான் குறியா இருக்கான். ஆனா இன்னைக்கு என்னையும் சேர்த்து அவன் பேசுனதுக்கு கண்டிப்பா அவனுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருக்கும். நாம அங்கிருந்து கிளம்பும் போது அவன் என்னோட கண்ணை பார்க்கவே வெக்கப்பட்டான். எனக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்ல, அப்ப நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுவேன் என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டு தீபக் லேசாக சிரித்தான். இன்னைக்கு ஒருத்தன் அவமானப்படுத்தினதையே என்னால தாங்கிக்க முடியலையே. நீ தினம் என் பொண்டாட்டிக்கிட்டையும் என்னோட ஃபேமிலி ஆளுங்க கிட்டையும் அவமானப்பட்டு இருக்க. நீ எப்படிதான் இதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கியோ? நானே உன்னை புரிஞ்சுக்காம நிறைய தடவை உன்னை திட்டியிருக்கேன். அதெல்லாம் தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது என்று கவலையுடன் சொன்னார் கணேஷ். உடனே தீபக் சிரித்தபடி, விடுங்க அங்கிள், நீங்க திட்டலனா என்ன வேற யார் திட்ட போறா? எனக்கு இருக்கிற குடும்பம் நீங்க மட்டும் தானே என்று சமாதானப்படுத்தும் நோக்கில் சொன்னான். ஏலத்துக்கு போயிட்டு ஏன் உடனே திரும்பி வந்துட்டீங்கன்னு ஷர்மிளா கேட்டா என்ன சொல்றது என்று கணேஷ் கேட்க, நீங்க அங்க நடந்த எதையும் அவகிட்ட சொல்ல வேண்டாம். இந்த விஷயத்த நான் டீல் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டு கணேஷ் அமைதியாக தலையை ஆட்டினார். அந்த சமயத்தில் தீபக்கின் காரை ஒட்டி வந்த கருப்பு கார் அவனை முந்தி செல்ல முயன்றது. அப்போது தீபக் கண்ணாடி வழியாக பின்னால் பார்த்தான். ஆனால் காருக்குள் யார் இருக்கிறார்கள் என்று அவனால் பார்க்க முடியவில்லை. என்னாச்சு தீபக் என்று கணேஷ் கேட்க, இல்ல அங்கிள், யாரோ நம்மள கிராஸ் பண்ணி போக ட்ரை பண்றாங்க என்று சொல்ல, அப்படின்னா அவங்கள விட்டு முன்னாடி போகட்டும், அவங்களுக்கு என்ன அவசரமோ யாருக்கு தெரியும் என்று சொன்னார் கணேஷ். தீபக் பிரேக் போடுவதற்கு முன்பே அந்த கார் அவர்களை கடந்து சென்று அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது.
உடனே தீபக் டக்குன பிரேக்கை அழுத்தினான். யார் இவங்க? எதுக்காக நம்ம கார் முன்னாடி வந்து நிறுத்துறாங்க என்று தீபக் குழப்பத்துடன் கேட்க, இன்னைக்கு நாள் என்ன இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு, போற இடம்லாம் அடி மேல அடியா விழுந்துட்டு இருக்கு என்று கணேஷ் சலிப்புடன் சொன்னார். உடனே தீபக் காரை விட்டு இறங்க கணேஷும் அவனுக்கு பின்னாலேயே இறங்கினார். அப்போது முன்னால் நின்றிருந்த காரிலிருந்து ஒரு அழகான பெண் இறங்கி அவர்களை நோக்கி நடந்து வந்தாள். தீபக்கும் கணேஷும் அந்த பெண்ணையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். கணேஷுக்கு அந்த பெண்ணை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் தீபக்கிற்கு அந்த பெண் நெருங்கி வர வர அடையாளம் தெரிந்தது. அவளுடைய முகத்தை பார்த்ததும் அவனுக்கு அதிர்ச்சியில் கால்கள் நழுவியது. எதிரில் ஆர்த்தி நடந்து வந்து கொண்டிருந்தாள். திடீரென அவள் இங்கே வருவாள் என்று தீபக் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆர்த்தி எதுக்கு இந்த சமயத்துல இங்க வந்திருக்கா? ஏதாவது பிரச்சனை பண்ண போறாளா? அங்கிள் முன்னாடி சௌந்தர்யாவை பத்தி ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது என்று நினைத்தபடி பதட்டத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உண்மையில் ஆர்த்தி எதற்காக தீபக்கை தேடி வந்தாள்? ஆர்த்தி மூலம் அனைத்து உண்மையும் தெரிய வருமா? தீபக்கின் உண்மையான அடையாளத்தை நவீன் கண்டுபிடிப்பானா? ஏலத்தில் நடந்த அவமானத்திற்கு பிறகு தீபக்கும் கணேஷும் வீட்டிற்கு கிளம்பி சென்று கொண்டிருக்கும் போது அங்கே திடீரென குறுக்கே வந்த ஒரு காரிலிருந்து ஆர்த்தி இறங்கி வருவதை பார்த்து தீபக் திகைத்து போனான். கணேஷுக்கு சௌந்தர்யாவை பற்றிய எந்த விஷயமும் தெரியாது. ஆர்த்தி அவர் முன்னால் தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி பேசி தான் யார் என்பதை காட்டிக் கொடுத்து விடுவாளோ என்று தீபக் பயந்தான். யார் இந்த பொண்ணு? நம்மள எதுக்கு பார்க்க வரா என்று கணேஷ் சந்தேகத்துடன் கேட்க, உடனே தீபக் அவரை பார்த்து, அங்கிள் நீங்க கார்ல உட்காருங்க, நான் யாருன்னு விசாரிக்கிறேன் என்று சொல்லி கார் கதவை திறந்தான். கணேஷுக்கும் வெயில் அதிகமாக இருந்ததால் நீண்ட நேரம் வெளியே நிற்க முடியவில்லை. அதனால் எந்த யோசனையும் இல்லாமல் அமைதியாக காருக்குள் ஏறினார். அவர் காரில் ஏறியதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட தீபக் கதவை க்ளோஸ் செய்துவிட்டு ஆர்த்தியின் பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஆர்த்தி, என்ன இது? எதுக்காக என் காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க? என் கூட என்னோட மாமா இருக்காரு, அவர் முன்னாடி தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.